ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைசூர் ஜூவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபோன் எடுத்தோன்னே இப்போல்லாம் என் குட்டீஸ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம மைசூர் ஜூவில் இருக்கோம். அவங்களாம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு போன உடனே பேர்ட்ஸ் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேர்ட்ஸோட நேம் எல்லாமே போட்டிருந்தாங்க. லெஸ்ஸர் என்னமோ ஸ்டார்க்குன்னு நேம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் குழந்தைங்க நின்று பார்க்கக்கூட விடல. அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சிங்கம், புலி, கரடி இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ வாங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய விலங்குகள்லாம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். ரொம்ப தூரம் நடந்தங்க, முடியவே இல்லை. எலக்ட்ரிக் இது இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. பட் என்ன அதில் நெகட்டிவ்னால், நம்ம நினைக்கிற இடத்துல நினைக்கிற டைமில் நின்று பார்க்க முடியாது. அவங்க காமிக்கிற டைம் தான். இந்த ட்ரீ வந்து பாருங்களேன், அழகாக இருந்துச்சு. ஒரு இலை கூட இல்லை இதில். பகோடா ட்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் அந்த நேம் வந்து நோட் பண்ணேன். அப்புறம் பேர்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம குட்டீஸ் கண்ணில் வந்து ஒயிட் டைகர் தான் வந்து பட்டுச்சு. அதை பார்த்த உடனே தான் கொஞ்சம் அவங்க குஷியானாங்க. ஒயிட் டைகர்னு கத்திட்டு இருந்தாங்க. பட் ஏன்னு தெரில, எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. சரியாக அவங்களுக்குலாம் ஃபுட்டு இல்லையா என்னன்னு தெரியல. 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஏன்டா இப்படி இருக்குது ஒயிட் டைகர்னு நாங்கள் நினச்சிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்க. அப்போது 3 டைகர் இருந்துச்சான். இப்போ வந்து ஆனால் 1 தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைகர் இறங்கி உள்ளே ஓடிருச்சு எங்களை பார்த்த உடனே. அப்புறம் சிங்கம் ஒன்று இருந்துச்சுங்க. 2 இருந்தது. ஒன்று அசையவே இல்லை. குழந்தைங்க அது சிங்கம்னே நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இன்னொன்று லைட்டாக வாழை ஆட்டு காமிச்சுன்னா ஏன் சிங்கம்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதாவது அனிமல்ஸை பார்த்தா உடனே நம்ம குட்டீஸ் தடவுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னடா இவ்வளோ சின்சியராக பார்க்குறாங்கன்னு பார்த்தா ஒரு அணில் குட்டி தாங்க அங்கே இருந்துச்சு. நம்ம சிங்கம், புலி பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்களோ இல்லையோ, டெய்லி நம்ம அஸ் யூஷுவல் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம டெய்லி பார்க்குற பூனை, நாய், அணில் பார்த்து தான் ரொம்ப இவங்க எக்ஸைட் ஆனாங்க. அங்கே அந்த அணிலை ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன். அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மங்கி பயங்கர சேட்டை. என் குட்டீஸ் பார்த்துட்டு குரங்கு சேட்டைன்னு சொல்லுவே, இதுதானாம்மா, இதுதான் குரங்கா அப்படின்னு சொல்லி அருகாமல் கேட்டுட்டு இருந்தான். ஆமாடா, அங்கே பாரு, அது ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது, ஓடிட்டே இருக்குது பாரு, இப்படி தானே நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி போனோம். அப்போ இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மங்கி, கொரில்லா இந்த மாதிரி இருக்கும் போல். அதனால் மேலேயே வந்து அவங்க அந்த ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அங்கே நின்று குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட்டு, வாட்டர்லாம் கொடுத்துட்டு திருப்பி அவங்கள தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோங்க. நடந்தோம். டோட்டலாக உள்ளே வந்து 5 கிலோமீட்டர்ஸ். நிஜமாக எங்களை குட்டீஸை தூக்கிட்டு நடக்கவே முடியல. இங்கே ஒரு கொரில்லா உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ அசையுது, தெரியுதுங்களா? அது எங்களை பார்த்தோன்னே டெய்லி பார்க்குற அதே மனுஷங்களா அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிருச்சு. அப்புறம் குரங்குலாம் உட்காந்துருந்துச்சு. அதில் ஒரு குரங்கு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. உடனே நம்ம பாப்பாவும் என்ன பண்ணுது குரங்குன்னு சொல்லி கேட்டோடனே அவங்களும் கன்னத்தில் கை வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. குரங்கு மாதிரி ரொம்ப டயர்டாயிட்டாங்க குழந்தைங்களும் நடந்து. அப்புறம் சரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். சிம்பன்சி, அதுதான் இந்த சைடு ஃபுல்லாகவே அதுதான் இருந்துச்சு. கொரில்லா, சிம்பன்சி, மங்கி இதெல்லாம் தான் இருந்துச்சு. ரொம்பவே எல்லாமே ஒல்லியாக ரொம்ப இதாக தாங்க இருந்துச்சு. பாவமாக இருந்தது ஆக்சுவலி. ஃப்ரீயாக காட்டில் விளாண்டுட்ருக்கோம், அதெல்லாம் இப்படி ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் இங்கே உட்காந்து ஏதோ சிம்பன்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு தெரியல. அங்கே பக்கத்தில் அதை பார்க்குறாங்களோ இல்லை, பக்கத்தில் அணில் விளாட்றதை தான் எங்கள் குட்டீஸ் ரொம்ப சின்சியராக பார்த்தாங்க. அப்புறம் இது பாருங்கள், காண்டாமிருகம். அது அந்த மரத்தை போட்டு எப்படி தள்ளிகிட்ருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் அங்கேருந்து கிளம்புற வரையுமே அது அந்த மரத்தை தான் தள்ளிகிட்டே இருந்துச்சு. என்ன மோட்டிவேட்டில் தள்ளுச்சுன்னு தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறதுலே கண்ணுக்கு குளிர்ச்சியானதுன்னா இந்த சீட்டா தாங்க. அழகாக ஏதோ ஃபேஷன் ஷோ மாதிரி அங்கேருந்து நடந்து வந்துச்சு. நானே பாதியில் தான் இதை வீடியோ எடுத்தேன். அழகாக அங்கேருந்து வந்து அப்புறம் அப்படியே திரும்பி அப்படியே அந்த லாஸ்ட் வரையும் நடந்து போயிடுச்சு. அழகாக இருந்தது.
இதை பார்த்தோன்னே இவங்க ஏபிசிடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீ ஃபார் ஜீப்ரா, ஜீ ஃபார் ஜீப்ரான்னு சொல்லி அழகாக கத்திட்டு இருந்தான். அப்புறம் இதை பார்த்துட்டு பாப்பா கிட்ட இது என்ன பாப்பான்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளோ ஜீப்ரா ஜீப்ரான்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் இது இருக்கிறதுலே ரொம்ப க்யூட்டு. இது கூட உட்காந்து நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கரடி. கரடி பார்த்த உடனே வழக்கம் போல் இவங்க பாட்டு ரைம்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. கரடி மாமா எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. அர்ஹாம் பாடுறது நல்லாயிருக்கும். கரடி மாமா எங்கே போகிறீங்க, காட்டுக்குள்ளே வீடு இருக்குது அங்கே போகிறீங்க. இவங்க வாய்ஸே விடலான்னு பார்த்தா பட் அங்கே ரொம்ப நாய்ஸ், இவங்க சவுண்டு சரியாக கேட்கல. அடுத்து வந்து ஓநாய்ங்க, உல்ஃப், கிரே உல்ஃப்னு சொல்லிட்டு நம்ம குட்டீஸ் இதை பார்த்துட்டு ஓநாயும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோசி நாய் தாம்மா, வாமா போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே வாட்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. அங்கெல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு மான் இருந்ததுங்க, அழகாக இருந்துச்சு. நிறைய மான் தான் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி சிங்கம் புலிலாம் 1 2 தான் இருந்துச்சு. மான் வந்து நிறையா இருந்துச்சு. உடனே நம்ம குட்டீஸ் மான் அந்த இது காமிச்சிட்டு இருந்தாங்க கையில். அப்புறம் இது வந்து கொம்பு மான். ஃபஸ்ட்டு பார்த்தது புள்ளி மான் இருந்தது, அடுத்து இது செகண்ட் வந்து கொம்பு மான். நெக்ஸ்ட்டு யானை. நம்ம பாப்பா யானை பார்த்த உடனே ஐயோ என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. யானை மண்ணில் விளையாடக்கூடாது, போய் கை கால் கழுவிட்டுவான். நான் அவளை வீட்டில் என்னென்ன சொல்லுவானோ அதெல்லாம் அவள் வந்து யானைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. யானையெல்லாம் நிஜமாகவே ரொம்ப அழுக்காக தாங்க இருந்துச்சு. பாவம் அதெல்லாம் குளிக்க வைக்கிறாங்களா என்னன்னே தெரியல. 4 யானை இருந்தது, 4மே ரொம்ப வந்து அக்லியாக தான் இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு அந்த தொட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப டயர்டு, அவங்க எங்கே நடக்கவும் மாட்றாங்க. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போனாலும் அப்புறம் திரும்பி நாங்கள் நடக்கிறோன்னு சொல்லி வரேன், திரும்ப 2 மினிட்ஸில் திருப்பி தூக்குங்கன்னு சொல்ல. பாவம் குழந்தைங்க தான் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சிங்கம் புலி தாங்க ஒல்லியாக இருந்துச்சு, ஆனால் காட்டு மாடு நல்லா புஸ்டிக்காக இருந்துச்சு. பாப்பா பார்த்துட்டு இருந்தான் காட்டு மாடுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இது நீர் யானை இருந்துச்சு, அது பார்க்கவே அசிங்கமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே நிற்கவே இல்லை. அப்புறம் க்ரொக்கடைல், நீர் யானை க்ரொக்கடைல்லாம் குழந்தைங்க லைக் பண்ணவே இல்லை. போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இது வந்து எதுக்காக இந்த செயின் வச்சுருக்காங்கன்னா பேர்ட்ஸ்லாம், இது வந்து பேர்ட்ஸ் இருக்கிற ஏரியா, பேர்ட்ஸ் வந்து எதுவும் வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வெயிட்டான இந்த செயின் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம குட்டீஸ் அந்த செயின்குள்ளே போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பேர்ட்ஸ் தாங்க பிடிச்சிருந்துச்சி, அழகழகாக இருந்துச்சு. அதுவும் அதை தனித்தனியாக ஜூம் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அழகாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு தான் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோவா லைக் பண்ணல. வாங்க போகலாம் நிற்க விடாமல் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இது எல்லாமே என்ன பேர்டு, அதோடய ஹிஸ்ட்ரி என்ன, அது எவ்வளோ வருஷம் வாழும், எவ்வளோ வந்து முட்டையிடும், எல்லாமே ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருந்தாங்கங்க. பட் அதெல்லாம் நாங்கள் படிக்கவே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஜூம் பண்ணி நான் இதை எடுத்தேன். இது பண்ணுறது அழகாக இருந்துச்சு. பாப்பாவும் அதை ரொம்ப வந்து லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு பேர்டு இருந்துச்சு, அழகாக இருக்கும், இப்போ வரும் பாருங்களேன். அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 4-5 இது மொத்தமாக சேர்ந்துட்டு அப்படியே ஒன்றா போகும், திருப்பி ஒன்றா வரும். அழகாக இருந்துச்சு அது சீரியஸ்லி பார்க்குறதுக்கு. அதுவும் அது ஸ்விம் பண்ணுற மாதிரியே தெரியவே இல்லை. அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஒரே விளையாட்டு, அந்த செயின்குள்ளே போக வர இவங்க ஒரு குட்டி கோழி குஞ்சு மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பேர்டு தான் நான் சொன்னேன், இப்போ பாருங்களேன் அழகாக. அது ஸ்விம் பண்ணுறதே தெரியாது, அது கால் எப்படி உள்ளே வச்சிட்ருக்கு, அது எப்படி வருதுன்னே தெரியாது, அது ஊர்ந்து வர்றது மட்டும்தான் தெரியும். ரொம்பவே இது அழகாக இருந்துச்சு. மேலே ஏறிடுச்சு. இப்போ ஒரு 2-3 இது சேர்ந்து திருப்பி அப்படியே ஒன்றா போகும். இதோ பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈமு வந்து இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு, நெருப்புக்கோழி. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. நான் நேம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு இதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஜிராஃபி. அப்போ பார்த்தோமே அந்த சீட்டா நம்ம பக்கத்தில் வந்துட்டு போச்சு, அந்த மாதிரி இப்போ ஒரு ஜிராஃபி வந்து அப்படியே எங்கள் பக்கத்தில் வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க, எங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துலேருந்து எங்களை பார்த்துட்டு போச்சு. குழந்தைங்க இதுக்கிட்ட நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய குழந்தைங்கன்னா நடந்து வருவாங்க, நல்லாயிருக்கும். நம்மளது வந்து 2 பேருமே குட்டீஸ்ன்றனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. உள்ளே 5 கிலோமீட்டர்ஸ். அந்த இதில்
எலக்ட்ரிக் காரில் போகலான்னு சொன்னாலும் அதுக்கும் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை நடந்து போகலான்னு. பட் அவங்களாலேயும் முடியல, எங்களாலேயும் முடியல. ரொம்ப டயர்டாயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பர்ஸ்னலி நல்லா இருந்துச்சுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.